திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்கு நீதிமன்ற நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவையும் கூட நிறைவேற்ற முடியாதுன்னு சொன்னால், கான்ஸ்டியூஷன் படி அவர் சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல அமைச்சராகவும் நீடிப்பதற்கு ஒரு தகுதி இல்லாத நபர் இன்றைக்கு நிர்மல்குமார். இப்பொழுது என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரைம் மினிஸ்டரோ அல்லது ஹோம் மினிஸ்டரோ உறவினர்களாக நியமிக்கலாம்னா எங்கேயாவது நியமித்திருக்காருன்னா சொல்லணும். உங்களுடைய கட்சி மாதிரி ஏனாதான மாதிரி கட்சி இல்லை இந்த கட்சி. தமிழக வெற்றி கழகம் மாதிரி ஒரு சாதாரண கட்சி இல்லை பாரதிய ஜனதா கட்சி. இன்று மட்டுமல்ல, இனி வருங்காலங்களிலும் எத்தனை தேர்தல் வந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி தான் இந்திய நாட்டை ஆள போகின்ற கட்சி. ஆனால் தமிழக வெற்றி கழகம் அடுத்த தேர்தல் இருக்குமா இருக்காதா என்பது தெரியாது. சட்டமன்றத்தில் ரொம்ப பேசிட்டு இருக்க ஒரே ஆள் யார் தெரியுமா? நம்முடைய முதலமைச்சர் தான். ரொம்ப பேசி ரொம்ப பதிலுரை சொல்லிகிட்டே இருக்கார். எந்த கேள்விகளுக்கும், எந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், எந்த கேள்விகளுக்கும் இதுவரையிலும் எழுந்து முதலமைச்சர் ஒரு தடவை கூட பதில் சொல்லவில்லை. அப்படிப்பட்ட முதலமைச்சருடைய இதில் தான் சட்ட அமைச்சராக இன்னைக்கு நிர்மல்குமார் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. ஒரு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாங்க, அதன் பிறகு அதிமுகவுக்கு போனாங்க, இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறாங்க. அடுத்த வருஷம் வேற எந்த கட்சிக்கு போவாங்கன்னு தெரியாது நிர்மல்குமார் அவர்கள். நான் உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்றேன், முதலமைச்சராக பதவி ஏற்கிறதுக்கு கவர்னர் மாளிகைக்கு எத்தனை தடவை போனீங்க? நீங்க சட்டம் படித்தவர் தானே? பின்னாலே எல்லாமே அமைதியாக. நிர்மல்குமார் சட்டம் படித்தவர் தானே? கவர்னர் மாளிகைக்கு எத்தனை தடவை போனீங்க? ஏன் போனீங்க? முதல்ல எழுதி கொடுக்கும்போது ஒரு கட்சி எங்களுடைய இத்தனை மாமன் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, நாங்கள் தான் மெஜாரிட்டி இருக்கிறோம், எங்களை முதலமைச்சராக பதவி ஏற்கிறதுக்கு அழைக்கணும்னு சொல்லி கொடுக்கணுமா வேண்டாமா? அண்ணன் சக்கரவர்த்தி அண்ணன், அண்ணன் விபி துரைசாமி எல்லாம் இருக்காங்க, சட்டம் படித்தவங்க. எங்களை அழைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் இவர் படித்த சட்டம். இன்னைக்கு உறவினரை போடலான்னு சொல்கிறார். நான் இதே நிர்மல்குமாரை கேட்குறேன், முதலமைச்சராக பதவி ஏற்க முன்னால் 3-4 தடவை கவர்னர் ஆஃபீஸுக்கு போனீங்க. ஆனால் அதுக்கு முன்னால் முதலமைச்சரை எங்களை பதவி ஏற்க விடுங்கன்னு யாருக்கெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்க? யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னீங்க? நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? அப்போ மட்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு உங்களுக்கு இனிக்குது. இன்னைக்கு உறவினர்கள் போடலான்னு சொல்கிறீங்களே, கவர்னரோட எத்தனை தடவை உங்களை ஏன் அவங்க திருப்பி அனுப்புனாரு? சட்டம் சரியாக படிக்கலை, சரியாக எழுத தெரியலங்கிறதால தான் திருப்பி அனுப்புனார். இதை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. இனிமேல் இந்த மாதிரி பேசாமல் சட்டமன்றத்தில் தேவையான விஷயங்கள், முதல்ல பார்த்தா பழைய முந்தைய அரசாங்கத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் என்ன தெரியுமா சொன்னார்? மின் தட்டுப்பாடு வரும்போது அணில் வந்துச்சு அப்படின்னார். இப்போ இவர் சொல்றாரு குரங்கு வந்திருக்கு அப்படிங்கார். அணில் போய் இப்போ குரங்கு வந்திருக்கு. இது ஒரு சின்ன கதை சொல்லுவோம் தெரியுமா? அது மாதிரி அது ஒரு பாட்டு பிடிச்சிட்டு டுன் டுன்னு பாட்டு வர அடிப்பாங்க. அது மாதிரி இப்போ முந்தைய ஆட்சியில் அணில் கரண்ட் கட்டுப்பாடு, இப்போ குரங்கு வந்திருக்கு. அடுத்தால நிச்சயமாக நாட்டில் நல்லதொரு ஆட்சி மின் தட்டுப்பாடு இல்லாத ஒரு மாநிலமாக பாரதிய ஜனதா கட்சியினரால் நிச்சயமாக கொண்டு வரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.